மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழிற்சாலை பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கார்த்திகா. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டம் டோம்பிவலி பகுதியில் ஆம்பர் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. நேற்று இந்த தொழிற்சாலையின் பாய்லர் வெடித்து சிதறிய விபத்துக்குள்ளானது. இதில் தொழிற்சாலையில் இருந்து அதிக அளவில் கரும்புகை வெளியேறியது. தொழிற்சாலையில் 3 முறை வெடி சத்தம் கேட்டதாகவும் அருகில் வசித்தவர்கள் மக்கள் அங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அதிர்வு காரணமாக 3-4 கிலோமீட்டருக்கு ஒரு நிலநடுக்கம் குலுங்கியது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் எழுந்த கரும்புகையால் சாம்பல்கள் தூள்கள் மலைத்தூரல் போல் விழுந்ததாகவும் தொழிற்சாலையில் அருகில் இருந்த கார் ஷோரூம் மற்றும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் எரிந்து சேதமடைந்தது. அருகில் உள்ள கட்டிடங்களில் இருந்த கண்ணாடிகள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் கண்ணாடிகளும் உடைந்து சிதறியுள்ளன. இந்த விபத்தில் நேற்றைய தினம் 7 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று காலை 3 உடல்கள் இன்னும் கண்டெடுக்கப்பட்டதாக, தற்போது இந்த பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறது. 48 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ முழுவதும் அந்த பகுதியில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் அதே போல் இன்னும் உடல்கள் ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து அங்கு தீயணைப்பு துறையினரும் மற்றும் மீட்பு குழுவினர் சோதனை செய்து வருகிறார்கள். உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு அந்த ஊழியர்களுக்கு அந்த நிறுவனம் தரப்பில் இழப்பீடு கொடுக்கப்படும். மேலும் சிகிச்சைக்கான இழப்பீடும் அந்த நிறுவனம் தரப்பில் அளிக்கப்படும் என மாநில முதல்வர் தெரிவித்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.